ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சன்னா மசாலா எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 250 கிராம் சன்னாவை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை குக்கரில் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து 7 விசில் போல் விட்டுறலாம். கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு 3 வெங்காயமும் 3 தக்காளியும் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெயை ஊற்றி அதில் நம்ம வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இதை நம்ம அரைக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் போட்டு. அதனால் ரொம்பலாம் இது சாஃப்டாகணும்னு அவசியம் இல்லை. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தக்காளியையும் போட்டு ஓரளவு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவு போதும். இதை நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டேன். இந்த கிரேவி இன்னும் கொஞ்சம் நமக்கு திக்காக கிடைக்கணும்னா கொண்டக்கடலை, நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை ஒரு 20-25 போல் இதில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அது மூலமாக கிரேவி நமக்கு நல்லா திக்காக கிடைக்கும். அடுத்து சன்னா மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நான் கடாயில் எண்ணெயை ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்து அதோட அரோமாலாம் வெளியே வர அளவுக்கு நம்ம அதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இதில் கிரேவியே சேர்த்துடலாம். அந்த நம்ம செஞ்சு வச்சுருக்க கிரேவி இருக்கு இல்லையா, அதை நம்ம போட்டுக்கலாம். கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ உங்களுக்கு அந்தளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சுண்டல் வேக வச்சதுலேயே தண்ணி இருக்கும், அதை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். சில்லி பவுடர் 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன், சன்னா மசாலா பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ இதில் சேர்த்துடலாம். மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா கொண்டக்கடலை, அதையும் நம்ம போட்டுடலாம். அதில் அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க, அதில் நிறைய சத்து இருக்குது. கடைசியாக நான் ஆம்ச்சூர் பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இது சேர்க்குறது மூலமாக நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அந்த புளிப்பு டேஸ்ட் கிடைக்கும். ஆம்ச்சூர் பவுடர்னால் என்னென்னா காஞ்ச மாங்காவோட பொடி. கடைசியாக நான் கொத்தமல்லி தூவிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சன்னா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி பூரிக்கு சூப்பரான சைடிஷ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.